10 நெல்லிக்காயை எடுத்து 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமும் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சொலையாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் காரத்துக்கு தகுந்தா போல் பச்சை மிளகாய் நான் 1.5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயம் வறுத்தது, அதோட புளிக்காத தயிர் 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடித்து இந்த நெல்லிக்காயோட கலந்து 2 நாள் ஊற வச்சிட்டோன்னா சுவையான நெல்லிக்காய் கிடைக்கும். இதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு மட்டும் வறுத்து போடணும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துடலாம். இப்போவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஊற வச்சு சாப்பிடுங்க. சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் த டேஸ்ட்.